அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிஎன்எஸ்டிசியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் தனியார் பேருந்துகளுடைய கட்டணம் திடீர் உயர்வு. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கும் ஊரிலேயே இது நடந்திருக்கிறது. போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கும் சொந்த ஊரில் தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு எப்படி நடந்தது? இதை பற்றி நம்ம பார்க்கலாம். மேலும் டிஎன்எஸ்டிசி 2026 ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசிசி 2025 நியமனங்கள் பெண்டிங். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 850 பேருக்கு எப்போ வழங்க இருக்காங்க. இதை தகவலை நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் ஜாயின் பண்ண என்னென்ன வேணும், டிரைவிங் லைசன்ஸு, கண்டக்டர் லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ், இதெல்லாம் எப்படி எங்கே எடுக்கிறது பற்றி தான் பார்க்கலாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் பேருந்து கட்டணங்கள் திடீர் உயர்வு. பஸ் ஃபேர் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி ஏற்றுனாங்க? தனியார் பேருந்துகளுடைய கட்டணம். டிஎன்எஸ்டிசி பேருந்து நிலையத்தில் நிற்கக்கூடிய தனியார் பேருந்துகள் ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா கட்டணங்கள் 30 ரூபா இருக்கிறது, 35 ரூபாய், 40 ரூபா இருக்கிறது, 45 ரூபாய். கேட்டால் ரவுண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 45 ரவுண்டாக 40 ரூபாயை 45ன்னு பண்ணியிருக்காங்க. இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் போக்குவரத்து கழகத்தின் மேலே இருந்துகிட்டே இருக்குது. டிஎன்எஸ்டிசியுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் என்ன பதில் சொல்கிறாருன்றது இதுவரை ஒரு ப்ரெஸ் மீட் கூட அவர் ப்ராப்பராக வைக்கல. போக்குவரத்து கழகத்தில் அவர் பார்த்திங்கன்னா உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடமே சேலம் தான். சேலத்தை சொந்தமாக கொண்டிருக்கும் பார்த்திபன் அவர்கள் சேலம் மாவட்டத்தில் இயங்கக்கூடிய தனியார் டிஎன்எஸ்டிசி அந்த பேருந்துகளில் கட்டண வசூல் கொள்ளையை உடனடியாக தடுத்து நிறுத்துவாரா? இதுதான் மக்கள் கேட்குற மிகப்பெரிய கேள்வி. அவருடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய தனியார் பேருந்துகளுடைய நிலைமைகள் எப்படி? மக்களிடையே பெரும் கொள்ளையடிக்கும் இந்த தனியார் பேருந்துகளை இப்படி கொள்ளையடித்தா உரிய நடவடிக்கை எடுக்கணும், அவங்களுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்வாரா போக்குவரத்து துறை அமைச்சர்? இதுதான் இப்போ இருக்கிற கேள்விக்குறியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பேருந்துகள் தொடர்ந்து இயக்கப்படுமாயின் அந்த பேருந்துகளுடைய உரிமத்தை கண்டிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் ரத்து செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருக்கலாம். 2025 போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன? போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் காலி பணியிடங்கள் அப்படின்றது அதிக அளவில் இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் அதிக அளவில் காலி பணியிடங்கள் நிலவிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 காலி பணியிடங்கள் வரைக்கும் இருக்குது. இப்போதைய நிலவரப்படி ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நம்ம கணிப்பு எடுக்கிறப்ப சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா இன்னும் பழைய டிசிசியுடைய நியமனங்களே இன்னும் ப்ராப்பராக போடாமல் இருக்காங்க. சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டு அதிகமாக இருக்குது. இப்படி எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்போ போக்குவரத்து கழகத்தில் எப்போ புதிய அப்பாயின்மெண்ட் அறிவிப்பு வரும் அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 2026 உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. அதே போல் 2025 நடைபெற்ற டிசிசி நியமனங்களில் 3,274 வேகன்சிஸில் வெறும் 2,500 பேர் போட்டிருக்காங்க. மீதி இருக்கிற 850 பேருக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக டிரைவர், கண்டக்டர், டிசிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான போஸ்டிங்கை விரைவில் போடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படும். டிரைவிங் லைசன்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக எடுக்கலாம். கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உடனடியாக நீங்கள் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கி அதை கொண்டு வந்து ஆர்டிஓ கிட்ட காமிச்சா மட்டும்தான் கண்டக்டர் லைசன்ஸுக்கு உண்டான ப்ராசஸே நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகள் இருக்குது. விதிமுறைகளுக்கு உட்பட்டு புதிய நியமனங்களை தொடர இருக்காங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.